ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தி சீக்ரெட் புக்கோட ஷார்ட் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். ரகசியம் அப்படின்ற இந்த புக்கு ஆஸ்க், பிலீவ், ரிசீவ் இந்த 3 விஷயத்தை தான் ஷார்ட்டாக சொல்லுது. அதாவது கேள், நம்பு, பெறு. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், நான் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, அல்லது உங்களோட ஆழ்மனத்துக்கிட்ட கேளுங்க. இல்லையா, இந்த இயற்கை கிட்ட கேளுங்க, இறைவன் கிட்ட கேளுங்க, உயர் சக்திகள் கிட்ட கேளுங்க, இந்த அதிசயத்துக்கிட்ட கேளுங்க, அற்புதத்துக்கிட்ட கேளுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது அது நடக்கும்னு நம்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு சினிமாவில் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை அரசியலில் பெரிய ஆள் ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை கேளுங்க, அது நடக்கணும்னு நம்புங்க. 3வது ரிசீவ். இந்த ரிசீவ்ன்ற விஷயம் அதை நம்ம அடையிறத குறிக்கிறது. இதில் 100% ஆக்ஷன் தான். நம்ம கேட்குறோம், அது நடக்கணும்னு நம்புகிறோம், அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸை இந்த 3வது விஷயம் குறிக்குது. இந்த புக்கை பற்றி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளோட வாழ்க்கை நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறும். நம்ம நல்ல விஷயங்களை நினச்சா நல்ல நிகழ்வுகள் நடக்கும், கெட்ட விஷயங்களை நினச்சா கெட்ட விளைவுகள் தான் ஏற்படும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, அதை தான் இந்த புக்கு ஃபுல்லாக சொல்லுது. ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக சொல்லியிருக்கு. இந்த புக்கு நிறைய பேரோட வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிருக்கு. இந்த சீக்ரெட் என்ற புக்கு ஒரு திரைப்படம் மாதிரி யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதை நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம், எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையும் மாறும் என்பதே. நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. எல்லா சூழல்களையும் நாம் தான் ஈர்க்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட சூழல் வேணும்ன்றத நாம் தான் முடிவு பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸை டிசைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ் மாறும். அப்போது நம்ம வாழ்க்கையே மாறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தி ஒன் புக் சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இந்த புக் உங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி.